வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். 1/2 கிலோ சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். சுரக்காயில் விதைகள்லாம் பிஞ்சாக இருக்கிறதுனால நம்ம விதையோடையே சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை விதை முத்தலாக இருந்தால் அந்த விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டை இன்னைக்கு நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சுரக்காய்க்கு 100 கிராம் பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். இந்த குக்கரில் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில வச்சு இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 5-6 கட் பண்ண சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா இந்த சைஸ்க்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவு போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சுரக்காயை அப்படியே விட்டுருங்க, கிண்டியும் விட வேண்டாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. சுரக்காயும் வெந்துருச்சு, பாசிப்பருப்பும் கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்துடுச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வேக வச்ச சுரக்காய் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி கூட்டுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க. இது இந்த தாளிப்போடு சேர்ந்து ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போதுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். சுரக்காய் கடலைப்பருப்பு கிரேவி பண்ண போறோம். 100 கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை குக்கர்ல சேர்த்துடலாம். 1/4 கிலோ சுரக்காவை கழுவி தோல் சீவிட்டு பெரிய சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துடலாம். ரெண்டையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறதுனால கடலைப்பருப்பை குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ரெண்டும் ஒன்றா வெந்து வரும். குக்கரில் வேக வைக்கிறதுனால சுரக்காயையும் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல 3 விசில் வந்துருச்சு. கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு, கரெக்டா வெந்திருக்கு, ரொம்ப குழையாமவும் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வேக வச்ச சுரக்காயுமே நல்லா கரெக்டா வெந்திருக்கு. அதனால ஹை ஃப்ளேம்ல வச்சு 3 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு,
எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கி ஓரளவு கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் ஓரளவு கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம சுரைக்காயும் கடலைப்பருப்பும் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம், அதனால் இந்த அளவு போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. அப்போ தான் மசாலா தூள்லாம் நல்லா கருகாமல் வதங்கும். இப்போ வதங்கி நல்லா இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச சுரைக்காய் கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த அளவு புளிக்கரைசல் சேர்த்தா போதும். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கலாம், போதும். மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து 5 நிமிஷம் போல் கொதிச்சு கிரேவி ஓரளவு திக்காகி வரட்டும். 5 நிமிஷமாக கொதிச்சு கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய கிரேவி நல்லா கமகமன் வாசனையோடு இருக்குது. கடைசி அதில் கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுரைக்காய் மசாலா பண்ண போகிறோம். 3/4 கிலோ சுரைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதனுடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் சீவியாச்சு. இதில் வந்து பாதி அளவு காயை தான் நான் சமைக்க போகிறேன். பாதியை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த காயை நம்ம அங்கங்கே இந்த மாதிரி குத்திட்டோம்னா நம்ம சமைக்கும்போது மசாலாலாம் அந்த காய்க்குள்ளே இறங்கி அந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி காய் ஃபுல்லாக ஃபோர்க் வச்சு அங்கங்கே குத்திக்கங்க. இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்திட்டோம்னா மசாலாவும் நல்லா காய்க்குள்ளே இறங்கி வேகமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம குத்திட்டு இப்போ இந்த சுரைக்காயை கட் பண்ணிக்கலாம். சுரைக்காயில் உள்ள விதைகள் இருக்கும். விதைகள் பிஞ்சாக இருந்தால் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணிக்கலாம். விதைகள் முத்தலாக இருந்தால் மட்டும் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சைஸ்க்கு எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. 4 பல் பூண்டை இடித்து சேர்க்குறேன். அடுத்து கறிவேப்பிலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள்,
2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த சுரைக்காயை நல்லா மசாலாலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டியாச்சு. இந்த சுரைக்காய் பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப மூடி வச்சிடலாம். இந்த சுரைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் ஆகும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து கடைசியா இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். கடைசியா கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா இந்த டிஷ் நல்லா வாசனையா இருக்கும். நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. 2 நிமிஷம் ஆச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சுவையான சுரைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. சுரைக்காய் கடையல் பண்ண போறோம். 1/2 கிலோ சுரைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சுரைக்காயில விதைகள் கொஞ்சம் முத்தலா இருந்ததுனால நான் விதைகள் சேர்க்கல. ஒருவேளை உங்க சுரைக்காயில் உள்ள விதைகள் பிஞ்சா இருந்தா நீங்க விதைகளோடய கட் பண்ணிக்கங்க. அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கீரன பச்சை மிளகாய், கட் பண்ண 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இதுல 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். நான் புளி சேர்க்கல, அதனால 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தா கரெக்டா இருக்கும். புளி சேர்க்கிற மாதிரி இருந்தா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியையும் ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்க்கிறேன். நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாலுமே இந்த சாம்பார் தூள் சேர்த்தோம்னா இந்த கடையில் நல்லா வாசனையா இருக்கும். சாம்பார் தூளுக்கு பதில் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தாலும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். சுரைக்காய் நீர் காய்ங்கிறதுனால
வேகும்போது சுரக்காயில இருந்தும் தண்ணி வெளிவரும். அதனால நான் இப்ப 1/2 கப் சேர்த்திருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சுரக்காய் ரொம்ப குழையாம கரெக்டா வெந்திருக்கு. கடையலுக்கு வந்து இந்த மாதிரி தான் வேக வச்சுக்கணும். இத ஒரு மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மையா மசிக்க கூடாது. காய் வந்து 1-2 அங்கங்க தெரியிற மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். தண்ணி நிறைய இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கங்க. இப்ப மசிச்சாச்சு. கடையல்ல காய் அங்கங்க 1-2 இந்த மாதிரி தெரியிற மாதிரி கடைஞ்சுக்கங்க. சாதத்துல விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இந்த திக்னஸ் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இதுல உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சூடான தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய சுரக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.